ரீஎன்ட்ரி எப்போ கொடுப்பீங்க தலைவா? வைல்ட் கார்டில் கூப்பிட்டா போவீங்களா? ஐயோ சார், ஏண்டோ வெளியில வந்தோன்னு நான் டார்கெட் வைக்காம போயிட்டேன். மக்கள் எல்லாரும் கரைச்சு கொட்டுறாங்க, நீங்க எப்போ வருவீங்க. நான் வர்றதுக்கு முன்னாடியே திவாகர் சீக்ரெட் ரூம்ல இருக்காருன்றாங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இல்லை. எங்க அம்மா அப்பாவே குழப்பிட்டாங்க. டேய், சீக்ரெட் ரூம்ல எதுவும் உன்னை வச்சிருக்காங்களா? சத்தியமா சார், அம்மா அப்பா இன்னசென்சியா கேள்வி கேட்கிறாங்க. என்னால ஒன்றும் அப்போ நான் வெளியில வந்ததுல யாருக்குமே விருப்பம் இல்லை சார். இப்போ என்னென்ன மக்கள் பிக் பாஸ்ல பேசிட்டு இருக்காங்க, நான் சோ பார்க்கல வெளியில வந்ததும். ஓகேங்களா, எல்லாரும் பார்த்து நீங்கள் எல்லாமே வீடு உள்ள மக்களே பேசிக்கிறாங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாமல் ஃபன்னே இல்லை. எப்போடா நான் உள்ளே போவேன் சார். மக்கள் நம்பிக்கையை ஒட்டச்சிருக்கேன் சார். எனக்கு வெளியில் வந்தது ரொம்ப 2 நாளாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. அழகா ஒரு எல்லாருக்கும் இது கிடைக்காது சார். கடவுள் கொடுத்த ஒரு வரம் சார். மக்கள் நீ உள்ள இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான மக்கள் அப்ப வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ கூப்பிட்டாலும் நான் ரெடியா இருக்கேன். ஆனா கண்டிப்பா அது எதிர்பார்த்த ட்விஸ்ட் நடக்கும்ன்றதை எதிர்பார்க்கறாங்க சார். இப்போ நீங்க வைல்ட் கார்டுக்குள்ள போனீங்கன்னா உங்க கேம் எப்படி இருக்கும்? அப்படியே தான் விளையாடுவீங்களா, இல்ல உங்களுக்கு கேமோட மாற்றம் இருக்குமா?